ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜூலை 29ஆம் தேதி புதன்கிழமை ஆடி பௌர்ணமி. உங்க வீட்டோட நிலைவாசல்ல நிலவு வெளிச்சத்துல இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த 2 பொருட்களை வைக்கிறது மூலயமா வாழ்க்கை தலைகீழாக மாறும். பணம் செல்வம் தானாக சேரும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன பொருட்களை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். பௌர்ணமி அப்படிங்கிறதே சிறப்பு தான். அந்த பௌர்ணமி எந்த மாதத்தில் வருதோ அதை பொறுத்து அதோட சக்தியும் மகிமையும் வேறுபடும். இப்போ உதாரணத்துக்கு சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி, அதே மாதிரி ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஆடி பௌர்ணமி, இந்த மாதிரி பௌர்ணமி தினங்களுக்குன்னு தனி விசேஷமும் சிறப்பும் உண்டு. இருளில் இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கை அந்த பௌர்ணமி நிலவு முழு நிலவு மாதிரி பிரகாசமா மாறணும், ஒளிமயமா மாறணும் அப்படிங்கிறதுக்கான அற்புதமான வழிபாட்டு முறை, ஒரு வழிமுறை தான் இந்த ஒரு பௌர்ணமி வழிபாடு. இன்னொரு பக்கம் பௌர்ணமி அப்படின்னாலே அது சந்திர பகவான் வழிபாட்டுக்கும் உகந்த ஒரு நாள். சந்திர பகவானை யார் ஒருத்தவங்க மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை நாட்கள்லையும் பௌர்ணமி நாட்கள்லையும் கூடவே 3ஆம் பிறைன்னு சொல்லக்கூடிய அந்த பிறைநிலவு நாள்லையும் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீருமாம். ஏன் தெரியுமா? சந்திர பகவான் மனோகாரகன். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள், இது எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியவர். கணவன் மனைவி ரொம்ப நாட்களாக பிரிஞ்சு வாழ்றாங்க, பெற்றோர்கள் பேச்ச பிள்ளைகள் கேட்க மாட்டாங்க, வீட்டுக்குள்ளே வந்தாலே ஒரே சண்டை சச்சரவு, நிம்மதியே இல்லை. இது மாதிரி மனம் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியவர் சந்திர பகவான் தான். அப்படிப்பட்ட மனோகாரகனை பௌர்ணமி நாட்கள்ல, அதுவும் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு செய்வது கூடுதல் சிறப்பு. இந்த வருஷம் நமக்கு ஆடி பௌர்ணமி புதன்கிழமையில வந்திருக்கு. அது இன்னும் விசேஷம்தான். என்னதான் ஜூலை 29 புதன்கிழமை பௌர்ணமியா இருந்தாலும் ஜூலை 28 செவ்வாய்க்கிழமை இரவு 7:33 பௌர்ணமி ஆரம்பிச்சிடுது. அது மறுநாள் ஜூலை 29 புதன்கிழமை இரவு 9 மணி வரைக்கும் இருக்கு. பௌர்ணமிக்கான வழிபாடு செய்யறதா இருந்தாலும் அது எல்லாத்தையுமே முடிஞ்சா மாலை 6-7 மணிக்கு மேல உங்க வீட்டில இருந்து பார்க்கும்போது முழு நிலவு பிரகாசமா தெரியக்கூடிய அந்த நேரத்துல நீங்க வழிபாடை செய்யலாம். 6:30-7 மணிக்கு மேல வீட்டோட பூஜை அறையில விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு எப்பவும் போல பௌர்ணமிக்கான வழிபாட்டை முடிச்சிடுங்க. அதுக்கப்புறமா உங்க வீட்டில இருந்து பார்த்தா எந்த இடத்துல முழு நிலவு பிரகாசமா தெரியுதோ அங்க குடும்பத்தோடு போயிட்டு ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமக அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை ஒரு 3 முறை குடும்பத்தோட உச்சரிக்கணும். இதுதான் ஆடி பௌர்ணமியை ரொம்ப எளிமையா வழிபடுவதற்கான வழிபாட்டு முறை. இன்னும் நிறைய பேருக்கு ஆடி பௌர்ணமி அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வழக்கமும் இருக்கும். ஆடி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கும் அமாவாசை அன்னைக்கும் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்தீங்கன்னா குலதெய்வத்தை உங்க கூடவே நீங்க வசியம் பண்ணி உங்க வீட்டுக்கே கொண்டு வர முடியுமா? அந்த அளவுக்கு சக்தி இந்த ஆடி பௌர்ணமிக்கு இருக்கு. ஆடி பௌர்ணமி சந்திர பகவானுக்கும் உகந்தது, சிவபெருமானுக்கும் உகந்தது. திருவண்ணாமலையில கிரிவலம் போறதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருவேளை திருவண்ணாமலைக்கு போயிட்டு கிரிவலம் போக முடியலையா, அதை பத்தி கவலைப்படாம உங்க வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போயிட்டு கண்டிப்பான முறையில் சிவ வழிபாடு செய்யணும். சிவனோட வழிபாட்டை முடிச்சுட்டு கோயில் பிரகாரத்தை 9 முறை வலம் வந்தீங்கன்னா உங்க வீட்டில் இருந்தே நீங்க திருவண்ணாமலைக்கு போயிட்டு கிரிவலம் செய்த பலனை உங்க வீடு பக்கத்துல கோவிலில் நீங்க பெற முடியும். கண்டிப்பான முறையில நீங்க சிவ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, சந்திர பகவான் வழிபாடு, இப்படி ஒட்டுமொத்த கடவுளையும் சேர்த்து வணங்கணும். இது போக இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு நிலைவாசல் பரிகாரம். ஒரு வீட்டோட நிலைவாசல் அப்படிங்கிறது இதய துடிப்பு மாதிரி. நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள், இது எல்லாமே வீட்டுக்குள்ள வர்றதுக்கும் போறதுக்குமான வழி இந்த வீட்டோட நிலைவாசல் தான். வீட்டுக்குள்ள நல்ல சக்திகள் வரணும், வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் வெளியே ஓடணும். இதுக்கு அற்புதமான ஒரு இடம் வீட்டோட நிலைவாசல். அதுதான் இதய துடிப்பு. அப்படிப்பட்ட நிலைவாசல நம்ம பண்ணக்கூடிய பரிகாரங்கள் எதுவா இருந்தாலும் நிச்சயம் அதுக்கு ஒரு பெரிய பலன் உண்டு. அதுலயும் ஆடி மாத பௌர்ணமி அன்னைக்கு இந்த 2 பொருட்களை உங்க வீட்டோட நிலைவாசல்ல நிலவு வெளிச்சம் படக்கூடிய அந்த நேரத்துல குறிப்பிட்ட இந்த 1 மணி நேரம் வைத்தா கூட போதும். முதல்ல அந்த 2 முக்கியமான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். முதல் முக்கியமான பொருள் என்ன தெரியுமா? பச்சை பயிறு. இந்த வருஷம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆடி பௌர்ணமி நமக்கு புதன்கிழமையில வந்திருக்கு. புதன் பகவான் யாரு? புத்தி காரகன். புதன் பகவான் புதன்கிழமைக்கு உகந்தது. அப்படிப்பட்ட புதன் பகவானுக்கு உரிய தானியம் பச்சை பயிறு தான். நவகிரக ஸ்தலங்கள்ல திருவங்காடு புதன் பகவானுக்கு உரிய ஸ்தலம். அங்க போனீங்கன்னா 18 எண்ணிக்கையில பச்சை பயிர் தீபம் ஏற்ற சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? ராஜயோக செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடியவர் புதன் பகவான். ஜாதக தோஷத்துல, கிரக தோஷத்துல இந்த புதன் பகவான் பலவீனமா இருந்தால் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஆனா புத்தி மந்தமாகும்.
அது உங்க குழந்தைகளோட கல்விய மந்தமாக்கலாம். தொழில் வியாபாரத்துல முன்னேற முடியாம தவிர்க்கலாம். இது மாரி சின்ன சின்ன விஷயங்கள் ஏற்படும். அதோட பாதிப்பு பெருசா இல்லனா கூட ஒரு சிறிய ஒரு தாக்கத்த ஏற்படுத்தும். அப்படிப்பட்டவர் தான் புதன் பகவான். அந்த குறிப்பிட்ட சிறிய தோஷம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க, புதன் பகவான இந்த பச்சை பயிரை வைத்து வணங்கும்போது ஓங்கி விழாம தாங்கி விழும். இதுதான் பச்சை பயிறுக்குரிய மகிமை. அதனால ஒரே ஒரு ஸ்பூன் பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. அடுத்ததா பச்சை அரிசி. சந்திர பகவானுக்கு உகந்த பௌர்ணமி தினத்துல சந்திர பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் பிடித்த உகந்த ஒரு தானியம் நெல். அந்த நெல்லிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள் பச்சரிசி. அதனால ஒரே ஒரு ஸ்பூன் பச்சரிசி எடுத்துக்கோங்க. இந்த 2 பொருட்களையும் 2 சிறிய அகல் விளக்குல, அப்படி இல்லனா அரச மரத்து இலை, வெற்றிலை, இந்த 2த்துல ஏதாவது இலை எடுத்துக்கலாம். இந்த 2 இலையுமே கிடைக்கலங்கிறவங்க செம்பருத்தி இலையும் பயன்படுத்திக்கலாம். இந்த 3 இலைகள் செம்பருத்தி இலை, அரச இலை, வெற்றிலை, இந்த 3 இலையில ஏதாவது இலையை எடுத்து வச்சு அந்த 2யும் கழுவி சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. வீட்டோட பூஜை அறை விளக்கெல்லாம் ஏத்திட்டு ஆடி பௌர்ணமி அன்னைக்கு வழிபாட்டை முடிச்சிடுங்க. முழு நிலவு பிரகாசமா தெரியக்கூடிய அந்த நேரத்துல ஒரு சிறிய மணப்பலகை மீது இந்த 2 இலைகளை வைத்து இல்ல ஒரு சிறிய தட்டு மேல வச்சுட்டு ஒரு இலை மீது கொஞ்சமா பச்சரிசியையும் ஒரு இலை மீது கொஞ்சமா பச்சை பயிரையும் வச்சுட்டு குலதெய்வத்தில் ஆரம்பிச்சு இஷ்ட தெய்வம் சிவபெருமான் எல்லாரையும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா உங்க வீட்டோட நிலைவாசல் பகுதிக்கு வாங்க. அந்த நிலைவாசல்ல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு உள்ளங்கை அளவுக்காவது முழு நிலவோட வெளிச்சம் உங்க வீட்டு வாசல்ல படும். அந்த இடத்துல எங்க படுதோ அந்த வெளிச்சத்துல இந்த 2 பொருட்களை வச்சுட்டு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம், முடிஞ்சா ஒரு 1 மணி நேரம் அந்த பொருட்கள் அந்த நிலவு வெளிச்சத்துல அப்படியே இருக்கட்டும். அதை வச்சுட்டு கால் படுற மாதிரி நீங்க தயார் செஞ்சுட்டு நீங்க அன்றாட வேலை பார்க்கலாம். அதுக்கப்புறம் இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த 2 பொருட்களையும் எடுத்து உங்க வீட்டுல பூஜையில வச்சு தூங்க போயிடுங்க. மறுநாள் வியாழக்கிழமை பௌர்ணமி முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு சிறிய டப்பா பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதுல அந்த பச்சரிசியையும் பச்சை பயிரையும் நிலவு வெளிச்சத்தில் வச்சுட்டு எடுத்து வச்சிருக்கீங்களே, அதை அந்த பாக்ஸில் போட்டு அது கூட ஒரு சில்லறை நாணயம், ஒரு ரூபாய் நோட்டு எல்லாத்தையும் மொத்தமாக அந்த பாக்ஸில் போட்டு மூடி இதை உங்கள் வீட்டோட சமையல் கட்டில் வச்சிடணும். சந்திர பகவானோட முழு வெளிச்சம், இந்த பிரபஞ்சத்தோட சக்தி மேலோங்கி இருக்கக்கூடிய அந்த நிலவு வெளிச்சம் இந்த 2 பொருட்கள் மீது படும்போது இது அதீத சக்தி வாய்ந்த ஒரு பொருளாக மாறும். இது மூலயமா என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். புதன் பகவானோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய பச்சை பயிர் மீது அந்த நிலவு வெளிச்சம் பிரபஞ்சத்தோட ஆற்றல் அதிகமாக விழும்போது உங்களுடைய கணவர் இல்லை மனைவி பார்க்கக்கூடிய வேலை தொழில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உங்களுடைய சக போட்டியாளர்கள் மாதிரியே நீங்களும் தொழில சிறந்து விளங்க முடியும். உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் தடைப்பட்டுக்கிட்டே போகுது அப்படின்னா அந்த தடைகள் நீங்கி எதிர்பார்க்கக்கூடியது கிடைக்கும். வீண் விரயம், வீண் செலவு தவிர்க்கப்படும். குறிப்பா மருத்துவ செலவுகள் இது கம்மியாயிட்டாலே போதும், சேமிப்பு கிடைச்சிடும். அடுத்ததா பச்சரிசி மீது அந்த நில வெளிச்சம் விழும்போது சந்திர பகவானுக்கே உரிய அந்த பச்சரிசி மீது வெளிச்சம் படும்போது வீட்டில் ஏற்படக்கூடிய அந்த மனக்குழப்பங்கள்லாம் நீங்கி மன நிம்மதி கிடைக்கும். குடும்பத்துல அமைதி ஏற்படும். சண்டை சச்சரவுகளே இருக்காது. நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். ஒரு பக்கம் நிலையான வருமானம், இன்னொரு பக்கம் நிம்மதியான வாழ்க்கை. இந்த 2ம் கிடைச்சிட்டாலே ஒருத்தவங்க வாழ்க்கையில புண்ணியம் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இந்த 2 பொருட்கள் நிலவு வெளிச்சத்தை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் காயினை போட்டு வைக்கிறது. 3 மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் அதை அப்படியே தண்ணியில் விட்டுட்டு மறுபடியும் புதுசாக தயார் செஞ்சு பௌர்ணமி அன்னைக்கு வச்சுக்கோங்க. பார்க்கறது ரொம்ப எளிமையாக தெரியும். நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.